ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சாம்பார் செய்யலான்னு பார்த்தா வீட்டில் எந்த காய்கறியுமே இல்லைங்க. சரி, ஓகே, மிளகா கிள்ளி போட்டு வெங்காய சாம்பார் செய்யலான்னு தான் நினச்சேன். இந்த சாம்பார் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், ஆனால் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குங்களே. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முதல்ல ஒரு கப்பு துவரம் பருப்பு எடுத்து நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், புதினா, கொத்தமல்லி, 3 மீடியம் சைஸ் பழுத்த தக்காளி, ஒரு பல்லு பூண்டு. நான் புளி சேர்க்க மாட்டேன்றதுனால நான் தக்காளி அதிகமாக சேர்த்துக்கிறேங்க. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள், சாம்பார் பொடி எல்லாத்துலேயும் ஒரு டீஸ்பூன் சேர்த்ததுக்கப்புறமா பருப்பு வேகிற அளவுக்கு நல்லா தண்ணி சேர்த்து ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்ததுக்கப்புறம் பருப்பில் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா மத்து வச்சு கடைஞ்சி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் தாளிப்பத்துக்காக கடாயில் எண்ணெய் வச்சு காஞ்ச மிளகா நல்லா கிள்ளி சேர்த்துக்கோங்க, விதை இல்லாமல் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு, இடித்து வச்ச பூண்டு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இந்த வதங்க ஸ்டேஜ்லேயே கொஞ்சமாக பெருங்காயம், உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கடைஞ்சி வச்சுருக்க சாம்பார் இதோடு சேர்த்து கொஞ்ச நேரம் மூடி வச்சு ஓப்பன் பண்ணி பெருங்காயம் சேர்த்து கலந்து விட்டிங்கன்னா சூப்பரான வெங்காய சாம்பார் ரெடிங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.